தமிழ்நாட்டில் மிக நீளமான ஆறு எது? தாமிரபரணி, வைகை, காவேரி, பவானி. தமிழ்நாட்டில் மிக நீளமான ஆறு காவேரி, நீளம் 760 கிலோமீட்டர். காவிரி ஆறு எந்த இடத்தில் உருவாகிறது? ஒகேனக்கல், தலைக்காவேரி, மேகதாது, மேட்டூர். விடை தலைக்காவேரி. இது கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. காவிரி ஆற்று நீரை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்கள் யாவை? தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா. இதன் விடை தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி, கேரளா. காவிரி ஆற்றின் மீது கட்டப்பட்ட மிக பழமையான அணை எது? கல்லணை, மேட்டூர் அணை, கிருஷ்ணசாகர் அணை, அமராவதி அணை. இதன் விடை கல்லணை. இது மிக பழமையான அணை. காவிரி ஆற்றின் நீளம் எவ்வளவு? 500 கிலோமீட்டர், 800 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 1200 கிலோமீட்டர். விடை 800 கிலோமீட்டர். 800 கிலோமீட்டர். காவிரி ஆறு எந்த கடலில் கலக்கிறது? அரேபியன் கடல், இந்தியன் கடல், லட்சத்தீவுகள், வங்காள விரிகுடா கடல். வங்காள விரிகுடா கடல். காவிரி ஆறு வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது. காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மிகப்பெரிய அணை எது? மேட்டூர் அணை, ஹேமாவதி அணை, ராஜசாகர் அணை, கபினி அணை. மேட்டூர் அணை, ஹேமாவதி அணை, கிருஷ்ணசாகர் அணை, கபினி அணை. இதில் மேட்டூர் அணை. விடை மேட்டூர் அணை. தமிழகத்தில் காவிரி ஆற்றில் உள்ள அருவியின் பெயர் என்ன? சிவசமுத்திர அருவி, குற்றால அருவி, கும்பகரை அருவி, ஒகேனக்கல் அருவி. இதன் விடை ஒகேனக்கல் அருவி. இது தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என எந்த மாவட்டத்தை அழைக்கின்றனர்? சேலம், திருநெல்வேலி, தஞ்சாவூர், தருமபுரி. ஆம், தஞ்சாவூர் என்பது சரியான விடை. இதனை நாம் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என அழைக்கின்றோம். நன்றி. காவிரி ஆற்றை பற்றி அறிந்து கொண்டதற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மணி பொத்தானை அழுத்துங்கள்.